வணக்கம். பாட்டி சுட்ட வடை சிறுகதை. இந்த கதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? பாட்டி ஒரு நாள் வடை சுடும்போது பசியால் வருந்திய காகம் ஒன்று பாட்டிக்கு கிட்டச் சென்று, எனக்கு சரியான பசியாய் இருக்கிறது, ஒரு வடை கிடைக்குமா என்று பணிவுடன் கேட்டது. அது வடையை திருடிச் செல்லவில்லை. விறகு நனைந்து இருப்பதால் அடுப்பெரிப்பது கடினமாக இருக்கிறது என்று பாட்டி கூறினார். அப்போது காகம் சிறு விறகு சுள்ளிகளை பொறுக்கி உதவி செய்தது. இந்த உதவியை பெற்ற பாட்டி வடையை சுட்டு முடித்தார். ஆனால் காகத்தை மறந்துவிட்டார். இப்போது காகம் உரிமையாக வடையை கேட்டது. அப்போது பாட்டி மன்னிப்பை கேட்டுவிட்டு காகத்துக்கு வடையை கொடுத்தது. காகம் சந்தோஷத்துடன் பறந்து சென்றது. வழியில் ஒரு நரியைக் கண்டது. நரி காகத்தை புகழ்ந்து கூற அந்த மயக்கத்தில் காகம் வடையை தவறவிட்டது. உடனே நரி வடையை பெற்றுக்கொண்டது. நரி ஏமாற்றியதால் விழிப்புணர்வு கொண்ட காகம் தனது இனங்களை அழைத்தது. அப்போ ஒன்று சேர்ந்த 1000 காக்காக்களுக்கு நரி உணவாகியது. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளும் விடயங்கள் யாவை? முதலாவது, பணிவு. காகம் பணிவுடன் பாட்டியிடம் வடை கேட்டது. 2வது, நேர்மை. காகம் நேர்மையாகவே வடையை பெற்றுக்கொண்டது, வடையை திருடவில்லை. 3வது, உதவி செய்யும் மனப்பான்மை. பாட்டிக்கு காய்ந்த சுள்ளிகளை பொறுக்கி கொடுத்தது காகம். 4வது, கடின உழைப்பு. காகம் சுள்ளிகளை தேடி கொடுத்தது. 5வது, முதலாளித்துவம். பாட்டி வடை எல்லாவற்றையும் சுட்டு முடித்தது. 6வது, உரிமை. காகம் உரிமையுடன் வடையை கேட்டதனால் இங்கு உரிமைக்காக போராடும் குணத்தை காட்டுகிறது. தானம். காகம் முதலில் வடை கேட்டது தானம். உழைப்பிற்கான பலன். காகம் இப்பொழுது வடை கேட்டது. மன்னிப்பு. பாட்டி காகத்திடம் மன்னிப்பு கேட்டது. புகழ். காகத்தை பற்றி நரி புகழ்ந்து பாடியது. ஏமாற்றம். நரி ஏமாற்றியது. இந்த இடத்தில் உழைப்பை ஏமாற்றி சுரண்டுபவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விழிப்புணர்வு. நரி ஏமாற்றியதால் காகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஒற்றுமை. காகம் கரைந்து கூட்டத்தை வரவழைத்தது. இந்த இடத்தில் தொழிலாளர் ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்கிறது. தோல்வி. காகத்தை ஏமாற்றியபடியால் புலிக்கு தோல்வி கிடைத்தது. தண்டனை. எல்லா காகங்களும் சேர்ந்து புலியை தாக்கி தண்டனையை கொடுத்தன. இத்தனை விடயங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த கதை. இச்சேனலின் பதிவுக்கு அதிக பார்வையாளர்களுக்கு கிடைத்த போதும் சப்ஸ்கிரைப் கிடைக்கவில்லை. எனவே இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.